இறை புகழ் பாடிடுவோம், நாம் இறைவனை வணங்கிடுவோம். இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களால் இறை புகழ் பாடிடுவோம், நாம் இறைவனை வணங்கிடுவோம். இறைவனின் ஆலயத்தில் அன்பே சரணம், சரணம் சரணம், அருளே சரணம், சரணம் சரணம், கண்ணீர் காணும் பொருளில் எல்லாம் உந்தன் வடிவே இயேசுவே. சரணம் சரணம், சரணம் சரணம், சரணம் 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 சரணம். பலியிலெல்லாம் உயர்ந்த பலி இயேசுவின் தியாக பலி. படைத்தவரே படைப்பிற்காக தன்னையே தந்தவரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனிதம் மலர்ந்து மாண்புடைய சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நம் இரு கண்களாகட்டும். இறை இயேசுவில் இனிய இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி பக்தர்களே, உங்கள் அனைவரையும் புனித மரி அன்னை பசிலிக்கா, வாலர் சபை, சிறார் இயக்கம், இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய பலியின் மைய சிந்தனை இறையாட்சியின் மதிப்பீடுகளான சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இரண்டு கண்களாக போற்றுவோம் என்பதாகும். இறையாட்சி என்பது மண்ணுலகில் நிகழ வேண்டும் என்பது இயேசு கண்ட லட்சிய கனவு. ஆம், அன்பு குழந்தைகளே, சிறுவர் சிறுமியரே, இளையோரே, பெற்றோரே, பெரியோரே, நீதிக்கான குரல் கொடுக்கும் பொழுது நம்மை வன்முறையாளர் என்று விமர்சனப்படுத்துவர். சமத்துவ வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பல உறவுகளை இழக்க நேரிடும். இருப்பினும் மன துணிவோடு இயேசுவின் மனநிலையில் சமத்துவத்தை கடைபிடிக்கும் பொழுது இறையாட்சியின் மதிப்பீடு வெளிப்படும். இறையாட்சியின் மதிப்பீடுகள்தான் நம்முடைய மனித வாழ்வுக்கு நிறைவையும் முழுமையையும் கொடுக்க முடியும். எனவே இறையாட்சியின் மதிப்பீடுகளை உலகில் விதைக்க இயேசு தன்னுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் முழுமையாக கொடுத்தது போல நாமும் இறையாட்சியின் மதிப்பீடுகளான சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இரு கண்களாய் போற்றிட வரம் வேண்டி பக்தியுடன் பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. என்றென்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாட்சிக்குரிய உமது வலது கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அலகு 58, இறைமுத்துக்கள் 9 முதல் 14 வரை. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உனக்கு உன் எலும்புகளை வலிமை ஆக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 86. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும்.
உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம் உதவியை நாடும், என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். தாயின் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் தந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளின்றி திரும்பி வாழ வேண்டும் என்பது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் தந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவரை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளின், மரியன்னையின் பக்தர்களின், இறை ஆட்சியின் மதிப்பீடுகளான சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இரண்டு கண்கள் என போற்றுவோம் என்ற தலைப்பிலையும் இந்த திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது.
இறை ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு தெரு தெருவாக ஆண்டவர் இயேசு சென்று கொண்டே இருக்கின்றார், பறைசாற்றி கொண்டே செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற வேளையில் தனக்கு என்று தொண்டர்கள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏற்கனவே இந்த பணிக்காக உள்ள தொண்டர்கள் 4 பேரை அவர் தேர்ந்தெடுத்து ஆயிற்று. இன்னும் வேண்டும் என்ற கருத்தோடு பாதையிலே நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே வரி பிரிக்கும் பட்டறையிலே லேவி என்ற ஒருவரை காண்கின்றார். இவரை அழைத்தால் என்ன என்ற யோசனை வரக்கூடிய நேரத்தில் இவர் வரி தண்டுபவர். இவரை பாவி என்று அழைக்கிறார்கள். தீண்டப்படாதவர்கள் என்று இந்த சமுதாயம் நினைக்கின்றது. குறிப்பாக பரிசேயரும் மறைநூல் வல்லுநர்களும் இவர்களை இழிவாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இவரை நாம் தொண்டராக ஏற்றுக்கொள்ளலாமா என்று யோசிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு தோன்றுகின்றது, இறைவனுடைய ராஜாங்கத்தில் யாரும் தீண்டப்படாதவர்கள் என்று இல்லை, ஓரங்கட்டப்பட்டவர்கள் என்று இல்லை. இறைவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சமம்தான். உயர்ந்தவன் என்று இல்லை, தாழ்ந்தவன் என்று இல்லை, முக்கியமானவன் என்று இல்லை, மிக சாமானியன் என்று இல்லை, எல்லாரும் சமம்தான். ஏனென்றால் இறைவன் தாயாக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார். தாய் என்றால், தந்தை என்றால் பிள்ளைகள் இருப்பார்கள். பிள்ளைகள் இருந்தால்தான் தாய் என்றும் தந்தை என்றும் அழைக்கப்படுவார்கள். இறைவன் தாய் என்று அழைக்கப்படுகிறார், தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பிள்ளைகள் மனிதர்கள். இங்கே இந்த வரி பிரிக்கும் பட்டறையிலே தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த லேவி அந்த இறைவனுடைய, அந்த இறை தந்தையினுடைய, இறை தாயாக விளங்குகின்ற இறைவனுடைய மகன்தான். இவன் மற்றவர்களைப் போல சமந்தான் என்று அந்த இறையாட்சியினுடைய தத்துவத்தை அவர் அங்கே காண்கிறார். அவர் புறப்பட்டு வரக்கூடிய நேரத்திலே இறையாட்சியினுடைய மதிப்பீடுகள் என்ன, இறையாட்சியினுடைய பண்புகள் என்ன, இறையாட்சியிலே என்னென்ன கூறுகள் உண்டு என்பதெல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டுதான் அவர் புறப்பட்டு வருகிறார். ஆகவே மானிடர் எல்லாம் சமந்தான், உயர்வு தாழ்வு என்ற அந்த அலங்கோலமெல்லாம் இல்லை என்பதை அவர் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு வருகிறார். ஆகவே லேவியை அழைக்கிறார். அந்த காந்த குரலிலே லேவியை அழைக்கிறார். என்னை பின் சென்று வா என்று அழைக்கிறார். காந்தத்தின் பின்னால் இரும்பு போய் ஒட்டி கொள்வது போல லேவியும் எல்லா அந்த அலுவலகத்தையும் பட்டறையையும் அந்த பணத்தை, பண முடிச்சுகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அங்கே புறப்பட்டு வருகிறார். அவருக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னை இந்த சமுதாயத்தில் ஒரு பொருட்டாக நினைத்து, நானும் ஒரு மனிதன்தான், நானும் ஒரு யூதன்தான், இறைவன் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இயேசுவினுடைய அழைப்பின் வழியாக புரிந்து கொண்டு அவர் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்கிறார். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு தன்னுடைய தோழர்கள் எல்லாரையும் அழைக்கின்றார். வரி தண்டுபவர்கள் பெரிய கூட்டம் உண்டு. அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களாக, ஓரங்கட்டப்பட்டவர்களாக, சமுதாயத்தின் சாபக்கேடாக இருந்த அந்த கட்டத்தில்
அவர்கள் எல்லாரும் அந்த விருந்துக்கு வருகிறார்கள். இயேசுவை பாராட்டுகிறார்கள். இயேசுவை நாயகனாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர் அவர்களை மதிக்கிறார், அவர்களை சமமாக கருதுகிறார். அவர்களும் இந்த சமுதாயத்தில் இறைவனுடைய பிள்ளைகள்தான் என்பதை கருத்தில் கொண்டு அவர் வந்திருக்கின்றார் என்பதனால் பெரிய கூட்டம் வருகிறது. பெரிய விருந்தை லேவி ஏற்பாடு செய்கிறார். அந்த கூட்டத்திலேயே இயேசு விருந்தினராக செல்லுகின்றார். பரிசேயர்கள், வேடதாரிகள், அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. ஏன் உங்களுடைய போதகர் இந்த ஓரங்கட்டப்பட்டவர்களோடு, தீண்டப்படாதவர்களோடு, இந்த பாவிகளோடு உணவருந்த செல்லுகிறார் என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய அந்த மஞ்சள் கண்ணாடியிலே இயேசுவை கொச்சையாக, கேவலமாகத்தான் நினைக்கின்றார்கள். அவர் சாப்பிடுவதற்காக செல்கிறார். அவர் சாப்பாட்டு பிரியர். அவர் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பதற்காக போகிறார். அந்த பான பிரியர் என்று தான் அவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய புத்தியே கெட்ட புத்தி தான். அதிலிருந்து எழுகின்ற எண்ணமும் கெட்ட எண்ணம்தான். அப்படித்தான் நினைக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்வது சாப்பிடுவதற்காக அல்ல, பானத்தை அருந்துவதற்காக அல்ல, மாறாக அந்த தீண்டப்படாதவர்கள் என்று கருதப்பட்ட அந்த வரி தண்டுபவர்களோடு சகோதர பாசம் காட்டுவதற்காக, சமமாக அமர்ந்து சாப்பிடுவதற்காக அவர் செல்கிறார். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவை உண்ணுகின்றார். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பானத்தை அவர் குடிக்கிறார். ஆசைப்பட்டு அல்ல, விருப்பப்பட்டு அல்ல, மாறாக வேண்டாம், உணவு வேண்டாம், நீங்கள் தரக்கூடிய பானம் வேண்டாம் என்று சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகும். ஆகவே நான் உங்களை மனதார ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய சகோதரர்களாக, சகோதரிகளாக உங்களை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதனுடைய அடையாளமாகத்தான் அவர் அங்கே செல்லுகிறார். ஆனால் பரிசேயர்களுக்கு, போலி வேடதாரிகளுக்கு அது புரியவில்லை. அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சி இறையாட்சியினுடைய தத்துவம், இறையாட்சியினுடைய பண்பு என்ன? எல்லாரும் சமம், எல்லாரும் சமம். ஆண்டான் அடிமை என்று இல்லை, ஏற்ற தாழ்வு என்று இல்லை, யாரையும் இழிவாக நினைக்கக்கூடாது. அவர்கள் சேரி வாழ் மக்கள், அவர்கள் புறம்போக்கு வாழ் மக்கள் என்று யாரையுமே நாம் உதறி தள்ளக்கூடாது. சமமாக கருத வேண்டும், சமத்துவம். அதே போல எல்லாரும் சகோதரர்கள். அவன் வேறு இனம், அவன் வேறு ஜாதி, அவன் உயர்ந்த ஜாதி என்று இல்லை. உன்னைப் போல அவனும், அவனைப் போல நீயும் சகோதரன் இறைவனுக்கு முன்னால். ஏனென்றால் எல்லாரும் பிள்ளைகள், எல்லாரும் பிள்ளைகள், ஒரே தந்தையினுடைய, ஒரே தாயினுடைய பிள்ளைகள். ஒரே தாயினுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான். அந்த சகோதரத்துவம், இதுதான் இறையாட்சியினுடைய தத்துவம், இறையாட்சியினுடைய மதிப்பீடு. அன்பு மிக்கவர்களே, இந்த காலம் நமக்கு தவக்காலம். தவக்காலத்திலே இந்த வாசகம் நமக்கு தரக்கூடியது என்னவென்றால், சமத்துவமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? சமத்துவ உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? சகோதரத்துவத்தை நாம் பரப்புகிறோமா என்ற கேள்வியை கேட்கக்கூடிய காலம் இது. நம்முடைய மனங்களை, நம்முடைய மனநிலைகளை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நான் ஏதோ உயர்ந்தவன் என்று
உள்ள அந்த உயர்வு மனப்பான்மை இருக்கிறதா, அதையெல்லாம் களைய வேண்டிய காலம் இந்த தவக்காலம். அடுத்தவர்களை இழிவாக தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கின்றோமா, அதையெல்லாம் மாற்றக்கூடிய காலம் இந்த காலம். ஒரு நபரை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் மாற்றான், அடுத்த மதத்தை சார்ந்தவன், அடுத்த குலத்தை சார்ந்தவன், அடுத்த மொழியை சார்ந்தவன் என்று ஒதுக்குகின்ற பிரிவினை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை நம்மிடம் இருக்கக்கூடாது. இந்த தவக்காலத்தில் அதை நாம் மாற்றிவிட வேண்டும். அன்புமிக்கவர்களே, நம்முடைய நாட்டிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய திருச்சபையிலே சமத்துவம் மலர வேண்டும், சகோதரத்துவம் மலர வேண்டும். அதற்காக இயேசு தொண்டராகிய லேவியை அழைத்தது போல நம்மையும் அழைக்கின்றார். என் பின்னே வா என்று பெயர் சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். பின்னே வா என்று சொல்லி அவர் பின்னால் செல்லுகின்றோம் என்றால் அவரை போல சமத்துவத்தை பாராட்ட வேண்டும், அவரை போல சகோதரத்துவத்தை பாராட்ட வேண்டும். சமத்துவத்தின் கருவியாக, சகோதரத்துவத்தின் கருவியாக நாம் விளங்க வேண்டும். அதற்காக இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளையும் பிறருடைய தேவைகளையும் ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, இறைப்பணிக்காக நீ தேர்ந்து கொண்டுள்ள திருஅவை புதல்வர்கள் அனைவரும் இறைப்பணியை திறம்பட நிறைவேற்றிட தேவையான உடலுள்ள நலம் தந்து காத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, சின்னஞ்சிறு குழந்தைகள் நாங்கள் பகைமை துரத்தி பாசத்தையும் வேற்றுமை வேறொருத்தி ஒற்றுமையையும் உயர்வு தாழ்வு நீக்கி சமத்துவத்தையும் வாழ்வாக்கிட வள்ளலே உம்மை மன்றாடுகிறோம். வளமான வாழ்க்கையை தருகின்ற இறைவா, படிக்கின்றவும் அன்பு பிள்ளைங்க கருத்தாய் படிக்கவும் அனைத்து குழந்தைகளும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறையாட்சியின் தூதுவராம் எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுபநலம் களைந்து பிறநலம் பேணிடவும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இரு கண்களாக போற்றி அன்பும் அமைதியும் தவழும் நாடாக மாற்றிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறையாட்சியின் கனவை நினைவாக்கிட தம்மே தந்த தலைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளான உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற நல் விதைகளாக முளைத்தள செய்யும் கருவிகளாக திகழ்ந்திட தெய்வமே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, தவக்காலம் என்கின்ற அற்புதமான காலத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையையும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஒரே குடும்பமாக நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற வேளையிலே எங்களுடைய பங்கை சார்ந்த மேலும் மாதா தொலைக்காட்சியின் மூலமாக எங்களோடு இணைந்து மன்றாடுகின்ற அனைத்து குழந்தைகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். இறை ஞானத்திலும் அறிவிலும் நல்ல குழந்தைகளாக எங்களுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேவையான குழந்தைகளாக வளரக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்திரடும். மேலும் இங்கே கூடி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜெபங்களையும் எங்களுடைய குடும்பங்களின் ஜெபங்களையும் எங்களுடைய பங்கின் வளர்ச்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதானே புதிரான வாழ்வே எதிரானதாலே பொழிவாக செய்வாய் ஆண்டவரே உன் அருளோடு அழைப்பாய் மாபரமே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உன் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்துடைய பொறுப்பு ஆயர் மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி மற்றும் தேர்வு நிலை ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மைந்தர் புனித தேவசகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் தருகின்ற அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வடிவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இன்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சுமந்தவளே, அருள் சுமந்தவளே, சுதனை சுமந்த தாய்மரியே, நற்கருணை அன்னையே, காலமெல்லாம் காத்திடுவாய் தாயே. கிறிஸ்தேசுவில் பிரியமான மாதா டிவி அன்னையின் அன்பு மக்களே, மாதா டிவி பொறுப்பாளர், அருள் பணியாளர்களே, நண்பர்களே, அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் வழங்குகின்றார்கள். உலகமூடு புனித மரியன்னை பசிலிக்கா சார்பாக உங்கள் அனைவருக்கும் நிறைவான நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு பரிமாறிக்கொள்கின்றோம். சுமந்தவளே, அருள் சுமந்தவளே, சுதனை சுமந்த தாய்மரியே, நற்கருணை அன்னையே, காலமெல்லாம் காத்திடுவாய் தாயே. வாழ்க வாழ்கவே மரியே, வாழ்க வாழ்க வாழ்கவே
தாய்மரியே திருத்தூதர்களின் தோழமையில் அப்பத்திலே சுவை உணர்ந்தவளே உம்மை வேண்டி நின்றோம் அருள் மரியே உம்மை வாழ்த்துகின்றோம் பேரொளியே இயேசுவை உள்ள வேளையினுள் சுமந்த தாய்மரியே வாழ்கவே மரியே வாழ்க வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே மரியே வாழ்க வாழ்க